ஆவியானவர் தாமே நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்ன அறியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கணும். நல்ல தொழில்ங்களா, கர்த்தர் நம்ம கூடவே என்ன செய்யணும், இருக்கணும். அவர் இருந்தால் நமக்கும் அவருக்குள்ள ஐக்கியம் அது எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது இல்லையா? அதாவது கர்த்தருடைய ஐக்கியம் நம்ம கூட இருக்குமே ஆனால் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம் அவர்கிட்ட இருந்து. அது எப்படி நம்ம அந்த சரீரத்தில் உணரலாம், ஆவியில் உணரலாம் என்பதை இன்றைக்கு தியானிக்க கர்த்தருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 1 அதிகாரம் 23வது வசனத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அங்கே வசனம் பாருங்க, திரும்ப வசனம் வாசிங்க. அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாய் குத்துக்குதா, பேரிடுவார்கள் குத்துக்குதா? சரி, அதை 21 வாசிங்க. பேரிடுவாயாக, அது இல்லையா? அதாவது இயேசு என்று பேரிடுவாயாக நீங்க கொடுத்துருக்குது. 23வது வருஷத்துல என்ன சொல்லிடுது? இம்மானு என்று பேரிடுவார்கள். அப்ப யாரோ அதை பேரிடுவாங்கன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க, அல்ல இல்லையா? அப்ப இயேசுனா என்னன்னா ரட்சகர் என்பதை அங்க யாருக்கு வெளிப்படுத்துறாரு? யோசேப்புக்கு வெளிப்படுத்துறார், மரியாளுடைய புருஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். 21 அவர் என்ன சொல்றாரு? அவர் அந்த யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன் மனைவி, அவள் தான் உன் மனைவி, ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று நீ பேரிடுன்ற. அல்ல இல்லையா? பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். ஆனா அதே நேரத்துல 20, 21, 23 என்ன சொல்றதுன்னா, அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் என்னோடு இருக்கிறாருன்னா இருக்குது, நம்மோடு பன்மையிலே சொல்றாரு பாருங்க. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்குலர்ல சொல்ல, அதாங்க பார்க்கணும். நம்ம ஒத்தையில சொல்ல, அவர் எப்படி சொல்றாரு? பன்மையில சொல்லுகிறார். அப்ப எல்லாரும் நம்ம அவருக்கு என்ன பேர் வேணும்? இம்மானுவேல். சொல்லுங்க, இயேசு என்ன பேரிடுவீங்க? யோசேப்பு இயேசு பேரிடுவார். ஆனா நாமெல்லாம் என்ன பேரிடணும் அவருக்கு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? இயேசு என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனால் நம்ம அவருக்கு அந்த பேரை வச்சிருக்கிறோம். அல்ல இல்லையா? யோசேப்பு இயேசு பேர் வச்சா கூட நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம்? இம்மானுவேல் பேர் வச்சிருக்கிறோம். ஒரு அல்ல சொல்லிங்களா? ஏன்னா இது இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாப்போம். யோசேப்பு இயேசுன்னு பேர் வச்சாரு, நாம இம்மானுவேல் பேர் வச்சிட்டோம். இப்ப இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்றாருனாக்கா அதை உறுதிப்படுத்துறாரு பாருங்க. மத்திய 28:20 வாசிங்க. மத்திய 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் பரியந்தம், பாத்தீங்களா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அது இல்லையா? அப்ப நம்மளை விட்டு அவர் விலகி போறதே கிடையாது. ஒரு வாட்டி நீங்க அபிஷேகம் வாங்கிட்டீங்கன்னா திரும்பி அந்த அபிஷேகம் உங்களை விட்டு விலகி போகவே போகாது, உங்களுக்குள்ளவே இருக்கும். ஆனால் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவங்களுக்கு உணர்வு இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு சொல்ல அவங்களால முடியல. சொல்லுங்களா? அதை சொல்ற தன்மை நமக்கு வரணும். அந்த தன்மை வந்துச்சுன்னா நீங்க எல்லாத்துக்குமே சரியாயிடுவீங்க. அது இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நீங்க எல்லாத்தையும் நீங்க எப்படி ஆயிடுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சுவாபத்தையே கர்த்தர் மாத்திடுவார். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். இப்போ ஒருத்தர் ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, எனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஒரு 10 ரூபா நோட்டு எடுத்து போய் கடையில் கொடுத்து மாத்துறீங்க, அந்த 10 ரூபா செல்லாது.
ஒரு 30 ரூபாய் நடுவுல வச்சு கொடுத்துடுறீங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு மனசு என்ன செய்யணும்? குத்துணும். ஏசு தான் ஏமாத்துவாரா? அல்லேலூயா. எனக்குள்ள ஏசு தான் ஏமாத்துவாரா? ஏமாத்த மாட்டேன். நீ என்ன செய்யலாம்? அதை விட 30 ரூபா கொடுக்கும்போது 20 ரூபாய் கொடுத்துட்டு, ஏப்பா இந்த நோட்டீஸ் சொல்லுமா பாரு அப்படின்னு கேட்டு கொடுத்துட்டு, இல்லைனாக்கா மாற்றி கொடுக்குறது நல்லதா? ஒரு வழியா அந்த ரூபாவை எப்படியா ஒட்டிக்கிட்டு எடுத்து கொடுத்து வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது நல்லதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை நீங்க கொடுத்தது நல்ல அடையாளம் தெரிஞ்சீங்கன்னு வச்சுங்க, இதை பாருங்க கிறிஸ்தவன் வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா நீங்க அடுத்தது கேட்டா இல்லைன்னுவீங்க, நான் கொடுக்கலன்னுவீங்க. ஒரு அளவு சொல்லுவீங்களா? அப்ப யாருடைய நாமம் தூஷணப்படும்? நாம தூஷணப்படும். ஒரு அளவு சொல்லுவீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தவறும் செய்யும் போது உங்களுக்குள்ள யார் இருக்கிறா நீங்க உணரணும். இயேசு இருக்கிறார், எனக்குள்ள அப்பா இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஏன்னா 2 கொரிந்தியர் 6:16 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதான் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. எப்படி நமக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். வசிப்பார், நமக்குள்ள வசிச்சு அவர்களுக்குள்ளே உலாவுவேன். அப்ப நமக்கு நாம நடந்தா அவர் நம்ம கூடவே வர, நம்ம உட்கார்ந்தா நம்ம கூடவே உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம படுத்தா நம்ம கூடவே படுத்து இருக்கிறார், நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கூட அவர் சாப்பிடுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களை விட்டு போல. நீங்க பாக்குறீங்கன்னா அவர் பாக்குறாரு. நீங்க என்ன செஞ்சாலும் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்றார். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றார் என்பதையோ, நீங்க அவருக்கு என்னவா இருக்கிறீங்க? வீடா இருக்கிறீங்க என்று நீங்க மறந்து. நாம தங்கி இருக்கிற இடத்துக்கு வீடு, அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஆலயம். அல்லேலூயா. இப்ப அவர் நமக்குள்ள தங்கினா நம்ம தான் யாரு? ஆலயம். ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தரிசிப்பான் என்ன அர்த்தம்? அவரை அனுபவிப்பான், அவர் தான் கூடவே இருக்கிறத உணர்வான், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பான். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன வந்துடும்? தைரியம் வந்துடும். பயப்பட மாட்டான், எதுக்கும் அஞ்ச மாட்டான். ஒரு அல்ல சொல்றீங்களா? எதுவும் அஞ்ச மாட்டான்னா அவனுக்கு போய் வெட்டுறது இல்லை. ஒரு அல்ல சொல்றீங்களா? எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவனை அசைய மாட்டான். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். ஒரு அல்ல சொல்றீங்களா? கர்த்தர், அதாவது பவுல் சொல்லும்போது பார்த்தீங்க, கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்தேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்றீங்களா? இப்ப நீங்க அதனால்தான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எல்லாருடைய கிருபை. நீங்க எப்பவுமே அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, என்ன நிரப்பினே இருக்கு ஆண்டவரே, அனலா இருக்குன்னு ஆண்டவரே, நான் ஆவிய அனலா இல்லாமல் குளிரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, என்ன நீங்க வாந்தி பண்ண போடக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பழைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்து பழைத்து கொண்டு இருப்பார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு ஏதாவது வியாதி வந்ததா?
எங்க தலைவலின்னு பட்டாரா, ஜோரம் பட்டாரா, அல்ல இல்லையா? கால் வலி, முட்டி வலின்னு என்ன சொன்னாரா? இல்லையே. அப்ப அப்படிப்பட்ட உனக்குள்ள வாழும்போது உனக்கு எப்படி கால் வலி கை வலிலாம் வரும்? சொல்லுங்களா? அதுதான் வைத்தியமே. நம்ம செய்யற வைத்தியம் என்னன்னா, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க தங்கிருங்க, அல்ல இல்லையா? நான் உங்களோட கூட சிலுவையில் என்ன செய்யணும்? அறையப்படணும். உங்களை விட்டு நான் அப்படி இப்படி விலகி போக கூடாது. உங்களுடைய சித்தத்தையே நான் என்னமாக கொண்டு இருக்கணும், அல்ல இல்லையா? உம்முடைய உண்மை 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 சந்தோஷப்படுத்துவதற்கே நான் நோக்கமா இருக்கணும். உமக்காகவே நான் வாழணும், அல்ல இல்லையா? அப்படி வாழ்ந்து பாருங்களேன். நீங்க நமக்காக வாழும்போது தான் பணத்தை நம்பி வாழ்வோம், அல்ல இல்லைங்களா? பணம் இருந்தாதான் வாழ முடியும் நம்ம நினைப்போம். நீங்க அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா, அவர் ஒண்ணுமே இல்லாம அனுப்பி சீஷன்ல திரும்பி வந்தோன்னு விசாரிச்சார். ஒண்ணுமே இல்லாம போனீங்களா, எப்படி வந்தீங்கன்னு, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையான்னு கேட்கிறேன். திருப்தியா உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது, அல்ல இல்லையா? 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதிச்சாரு, திருப்தியா எல்லாம் சாப்பிட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? கணக்கு வழக்கு இல்லாம சாப்பிட்டாங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்ல இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேரா? 5000 ஆண்கள் தான் சாப்பிட்டாங்க. பெண்கள் வேற சாப்பிட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்க வேற சாப்பிட்டு இருக்கிறாங்க, 12 கூடையில வேற மீதி வரை எடுத்திருக்கிறாங்க. வேற அல்ல சொல்றீங்களா? நிறைய அவ்வளவு செலவாய், அவ்வளவு பணம், அவ்வளவு வந்துட்டே இருக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லை, பானையில ஒண்ணுமே இல்லை, அகப்பையில சாப்பாடு வந்துட்டே இருக்குது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா முடிஞ்சு போச்சு. நீ பணம் மூட்டை மூட்டையா வச்சிருந்தா கூட அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்ல இல்லையா? உன்னை திருப்தியாய் ஆண்டவர் போஷிப்பார். அது உனக்கு தெரியணும். சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்கிறார்? கிறிஸ்துவ. கிறிஸ்துவ வாழ வைக்கிற இடமா நீங்க இருந்தீங்கன்னா உங்க இடத்துக்கு டேமேஜே ஆவாது. ஒரு அல்ல சொல்றீங்களா? எஜமானர் அரண்மனைக்குள்ள தங்கி இருக்கிறாருன்னா அந்த அரண்மனை எப்படி இருக்கும்? கிளீனா ஒட்டடம் இருக்குமா? பூச்சி போட்டு உள்ள வருமா? சாத்தான் உள்ள வருவானா? வர முடியாது. ஒரு அல்ல சொல்றீங்களா? ராஜா தங்கி இருக்கிற இடம், எஜமான தங்கி இருக்கிற இடம், உன்னை சித்திர வேல் எடுத்து தேவன் பாதுகாத்து கொண்டு வரும். எத்தனை வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 21:3 வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். மேலும் அதாவது யோவானுக்கு ஒரு சத்தம் கேக்குது. மேலும் பரலோகத்திலிருந்து, மூன்றாவது வானத்திலிருந்து ஒரு பெரு சத்தத்தை நான் கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசம் இருக்கிறது. என்ன சொல்லுது? எங்கதான் தேவனுடைய வாசம்? மனுஷனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நீங்க நினைச்சிருக்கிறீங்க. ஆனா தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார்? அவருடைய வலது பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவரும் எங்க தான் இருக்கிறார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவரும் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஒரு நல்லது இல்லைங்களா? அப்ப நீங்க தான் யாரு? அதனால உங்களை சியோனேன்னு அழைக்கிறார், பர்வதமே என்று அழைக்கிறார், பரலோகமே என்று அழைக்கிறார். நம்ம தான் பரலோகம். ஒரு நல்லது இல்லைங்களா? அதாவது நம்மளாம் பரலோகத்தின் மக்களா இருக்கிறோம், பூமிக்குரியவர்கள் அல்ல என்பதை நீங்க அறியணும். வெளிப்படுத்த விசேஷம் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? எங்க கதவு தட்டுறாரா? வாசற்படியிலே. வாசல் எது? நம்ம இருதயத்தின் வாசல். அல்லேலூயா. என்னை ஏத்துக்கோ, என்னை ஏத்துக்கோ, கதவை திறந்து வை, மூடிடாத. அல்லேலூயா. ஆலயம் எப்பவுமே எப்படிதான் இருக்கணும்? திறந்தே தான் இருக்கணும். அல்லேலூயா.
நம்ம என்ன செய்யறோம்? அதுக்குதான் நம்ம ஆலயம் திறந்திருக்குது. உலக பிரகாரமா அவர் ஆராதிக்க வர இடம் வந்து என்ன வைக்கிறோம்? நம்ம சபையா வச்சிருக்கிறோம். அதையும் திறந்துதான் வைக்கிறோம். 24 மணி திறந்துதான் இருக்கும். அது என்ன ஒண்ணு, சாத்திர நேரத்துல வந்து வேற யாராவது இந்த நாய் பூனை என்ன உள்ள வந்துடக்கூடாதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? பூட்டிட்டு சாவி என்ன செய்யறோம்? அங்கேயே வச்சிடறோம். நீங்க எப்போ வேணா திறந்து, எப்போ வேணா அந்த உள்ள திறந்து ஆலயம் சாத்தி இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. நிறைய சபைங்க பாருங்க பூட்டியே இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமைனா திறப்பாங்க. ஏன்னா ஒரு ஜெபம்னா அன்னைக்கு இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. ஒரு அல்ல துளிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாரம்பரிய ஆலயம்லாம் எப்படி இருக்குது பாருங்க. பாரம்பரிய கிறிஸ்துவ ஆலயங்கள், பாரம்பரிய கிறிஸ்துவ ஆலயங்கள் எப்படி இருக்குது? ஏதோ ஒரு ஆலயம் உன் பேர் சொல்லுங்க. அந்தோனியார் கோயில் எப்படியா பூட்டிக்குதா? எப்படி இருக்குது? சங்கம் சர்ச்சி எப்படி இருக்குது? இறுதியானூர் கோயில் எப்படி இருக்குது? எக்மோர் எப்ப திறந்தே இருக்கும். அது இல்லையா? அதான் முறை. ஆனா அது ஆலயம் அது இல்ல, நம்ம தான் ஆலயம். அங்க தங்கி இருக்கிறவர் அங்க தங்கல, எங்க தங்கி இருக்கிற? நமக்குள்ளதான் தங்கி இருக்கிற. அப்ப அது என்ன இடம்? சபை கூடுகிற இடம். அவ்வளவு இல்லையா? இப்ப இங்க என்ன இருக்குது? சபை கூடுற இடம். ஆலயங்கள்லாம் ஒன்னா வந்திருக்கிறோம். இங்க நமக்குள்ளதான் ஆண்டு தங்கி இருக்கிற. நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கிறதுக்காக எங்க வரும்? சபைக்கு வரும். சபைக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் காலியாகி போயிட்டுனா அவர் இங்க உட்காந்து என்ன பண்ண போறாரு? அல்ல இல்லையா? மனுஷன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்ல விரும்பல. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? நம்ம ஒண்டி என்ன பண்ண போறோம்? நம்மளே போயிட்டோம்னா அவருக்கு உட்காந்து என்ன பண்ண போறாரு இந்த இடத்துல? அல்ல இல்லையா? நமக்குள்ள இருக்கிற தேவன் அவர் சொல்ற இருதயத்தின் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, என் வார்த்தையின் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். பாத்தீங்களா? நம்ம சாப்பிடும் போது அவரும் உட்கார்ந்து சாப்பிடுறேன். அது இல்லையா? அப்படி ஜெபம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை, ஏசப்பா நீங்க கொடுத்த சாப்பாட்டுக்காக நன்றி ஆண்டவரே, இது எனக்கு எந்த அலர்ஜியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த சாப்பிட்டேன்னா சளி பிடிச்சிக்கிச்சு, கருவாடு குழம்பு சாப்பிட்டேன்னா வயிற்று வலி வந்துடுச்சு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஒரு அல்ல சொல்லுங்க. அதெல்லாம் வராது. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நீ எனக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி, எனக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி பாருங்களேன். அவர் அந்த உணர சக்தி நமக்கு வருதான்னு அவர் பாக்குறாரு. நீங்க உணர்ந்துட்டாலே போதும், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல, அந்த உணர்வு இல்ல பிரியமானவர்களே. அது இல்லையா? லூக்கா 24 36 43 வாசிங்க. 36 லூக்கா 24. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே என்ன பண்ணாரு? அவர் நடுவே வந்து நின்று ஏசப்பா உயிர் தெழுந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அல்லேலூயா, சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு இந்த சீஷர் எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல நடுவில் வந்து நிக்கிறார். நின்ன உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயந்துருவானுங்க இல்லையா? உள்ள பிசாசு வந்துடுச்சு, ஆவி வந்துடுச்சு, செத்த ஆவி வந்துடுச்சு, பயப்படுவான்ல, அல்ல இல்லையா? ஆனால் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்கன்னு. எத்தனை பேர் ஏசப்பான் தனியா நான் ஜெபம் பண்ணும் போது என் கூட ஆண்டவர் பேசணும்னு ஆசைப்படுவீங்க? சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணிருக்கிற, தனியா ஜெபம் பண்ணிக்கிறீங்க, ஏசப்பா உங்க பக்கத்துல பேசுறேன், எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? ஆசைப்படுவீங்களா? இன்னைக்கு நைட்டு தனியா நாங்க இந்த வீட்டை இடத்த கொடுத்துறோம் உங்களுக்கு. ஆனா ஒரு ஆள் தான் இருக்கணும். வந்து நைட் எல்லாம் வந்து கதவை சாத்திக்கின்னு உட்காந்து ஜெபம் பண்ணியாப்பா, நீங்க வாங்க வாங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு கேட்கணும். எத்தனை பேர் கேட்பீங்க?
வந்தாலே என் கூட யாருமே வரல நைட் ப்ரேயருக்கு. என்னது, யாருன்னா வரணும் கூட 10 இருந்தால் தான் அவங்க 10 இருப்பாங்களாம், இங்கே இல்லைன்னா ஓடி போடுவோம். ஒரு அல்ல சொல்லிங்களா? அதனால தான் வரமாட்டுறாரு. அங்க பாருங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க, நடுவுல வந்து பயந்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா டேய் பயப்படாதீங்கடான்ற யாரை பார்த்து? சீசன்ல பார்த்து. ஏற்கனவே சொல்லிக்கிறான் உயிர் தந்து வருவான்டான்னு, சொல்லியும் இவன் பயப்படுறான்னு. சமாதானம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அவர் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள், பிசாசை காண்கிறாம நினைச்சாங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? ஏசப்பாவுடைய செத்தாவி வந்துடுச்சு, பயந்துக்கிறான். ஒரு அல்ல சொல்றீங்களா? என்ன நடக்குது பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் வந்துகிறேன். சீசர்ட்ட சொல்றேன், நான் தான் வந்துகிறேன் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்க. கண்ணால பார்த்தா கூட நீங்க நம்ப மாட்டீங்க, தொட்டு பாருங்கடான்ற. எத? கைகளையும் கால்களையும். அல்லேலூயா. ஆணி அடிச்சது, காயங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஆண்டவர் உயிர் தெரிந்து வராரு. நான் தான்டா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான். அல்லேலூயா. கையை பாருங்க, பார்த்த மத்த பத்தாது, தொட்டு பாருங்கடான்ற. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. நல்லா கேட்டுங்க. அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் இது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்ற பாருங்க, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. அப்ப என்ன இருக்குது அவருக்கு? மாம்சம் என்னது? நம்ம மேல இருக்கிற சத கறி. ஒரு அல்ல சொல்லிங்களா? அப்புறம் எலும்பு. எலும்பு இல்லாம கறி இருந்தா என்ன ஆகும்? எலும்பே இல்லைங்க, வெறும் கறி, மொத்த கறி போட்டி மாதிரி இருக்கும். இல்லையா? குழம்பு ஒரு இடத்துல கிடப்போம், அப்படியே அப்படிதானே இருப்போம். அல்ல இல்லையா? எலும்புக்கிறதுனால அங்கங்க ஒட்டின்னு அப்படி நிக்குது. அப்ப ஏசப்பா அழகா உருவமா வந்து நிக்கிறாருன்னா அவருக்கு என்ன இருந்திருக்குது? எலும்பு இருந்திருக்குது, கறியா இருந்திருக்குது. ஒண்ணு இல்ல, என்ன இல்ல? ரத்தம் இல்ல. ஒரு அல்ல சொல்லிங்களா? ஏன்னா உலக பிரகாரமான மாம்சம் ரத்தம் எங்க நுழைய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்ப ஏசப்பா இங்க நம்ம மத்தியில இருக்கிறாருன்னா அவரை நீங்க தொட்டு கூட பார்க்க முடியும். ஒரு ஆவி காத்த போய் தொட முடியாது, ஒரு திடப்பொருளை போய் தொடலாம், தொட்டு உணரலாம். இது இங்க இது இருக்குது, கண் இல்லைன்னா கூட அந்த செல்போனுக்கு தொடலாம். அத மாதிரி என்ன தொட்டு உணர முடியும் உன்னாலன்றாரு. ஆவிக்கு அப்படி இராதே. அவர் சொல்ற விளக்குறாரு பாருங்க, அது வசந்த வாசிங்க. ஒரு ஆவிக்கு இராதே, நீ சொல்ற மாதிரி காத்தா இருந்தா அதுக்கு என்ன இருக்காது? எலும்பு இருக்காது, கறியா இருக்காது. அப்போ நமக்கு உயிர் தெரிந்த உடனே இந்த கறி, இந்த எலும்பு, இந்த ரத்தம்லாம் அழிஞ்சிடும். ஆனா நமக்கு பரலோகத்துல கொடுக்கிற மகிமையின் சரீரத்துல நமக்கு என்ன இருக்கும்? எலும்பும் இருக்குது, கறியா இருக்குது. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். நம்ம அழகா ஒரு திடப்பொருளா இருப்போம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம். நமக்கு இதே முகம் இதெல்லாம் எல்லாம் கொடுக்கப்படுவாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? அங்க சாப்பாடும் இருக்குது, சாப்பிடவும் செய்வோம். இங்க திராட்சை பழம் ரசம் குடிக்கிற மாதிரி அங்கேயும் குடிப்போம். நம்புறீங்களா? நம்பலையா? நம்ம நாட்டு செத்துட்டா அவ்வளவுதான், ஒரு ஆவி மாதிரி காத்து மாதிரி ஆயிடுவோம் நினைக்காதீங்க. சூப்பரா இருக்க போறோம் அங்க போய். நல்ல சொல்லுவீங்களா? ஏன்னா ரத்தத்துல என்ன ஆகுது? உயிர் இருக்குது. அங்க யாரு உயிராக்குறா? அவரே நமக்கு உயிரா இருக்கு. நல்ல சொல்லுவீங்களா? அல்ல இல்லையா? ஆனா அதுதான் என்ன கிடையாது, மரணம் கிடையாது. இங்க மரணம் இருக்குது, அங்க மரணம் இல்லை, நித்தியம். அல்ல இல்லையா? அழிவே கிடையாது. அவர் எப்படி அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமா இருக்கிறாரோ அதே போல நம்ம என்ன ஆதி அந்தமா இருக்க மாட்டோம், ஆனா இருப்போம். அவருக்கு தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை.
அல்லேலூயா. நம்மளை தோன்ற வைக்கிற ஒரு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் நமக்கு முடிவே கிடையாது. தோற்றம் இருக்கிறது, முடிவு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை உணருங்க. நான் கூப்பிட்ட ஏசப்பா வருவாரு, என்னை ஏசப்பா காப்பாத்துவாரு, என் கூட ஒரு நபரா அவர் வராரு. எம்மாவூர் கிராமம் வரைக்கும் 8 மைல் தூரம் என்ன பண்ணாரு? அந்த 2 பசங்களோட பேசினே போகிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. அவனுக்கு உணரல, ஏசுதான் வந்துக்கிறான் தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்களா? ஏசு என்னோட கூட பேசுவார். நான் அவர் கூட பேசிக்கினே போவேன், அவரை துதிச்சுக்கினே போவேன், அவர் ஆராதிச்சுக்கினே போவேன். வேலை செய்யும் போதெல்லாம் அவரை துதிப்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன். எங்க வேலை செய்யும் போது ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன் அவர் கூட. நீங்க பேசி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? அதை உணர்ன்ற, நான் உனக்குள்ள தங்கி இருக்கிறேன், உனக்குள்ள இந்த உலாவுகிறேன், உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. 40வது வசனம் வச்சுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் கூடவே இருந்து வாழ்ந்திருக்கிறாரு, 33 வருஷம் இருந்திருக்கிறாரு உலகத்துல. சீஷல் கூட விவரம் தெரிஞ்சு 12 வயசு மேல இருந்திருக்கிறாரு. ஒரு அல்ல சொல்லுங்களா? அவ்வளவு காலமா அவனுக்கு எல்லாம் சொல்லின்னு வந்திருக்கிறாரு. அப்பவும் அவன் ஆச்சரியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சான்னு பாருங்க. ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாவது இங்க உண்டா என்று அவள் இடத்துல கேட்டார். பாத்தீங்களா? ஆவி சாப்பிடுவாங்க, ஆவிக்கு வயிறு இருக்குதா? காத்துக்க வயிறு இருக்குதாங்க? இவர் ஆவியா இருந்தால் சாப்பிட முடியுமா? இவர் கேட்கிறார், என்னன்னு கேட்கிறாரு? இல்ல சாப்பிடுறது வச்சிருக்கீங்களாடான்னு கேட்கிறார். உலக உணவுங்க, உலக உணவு. அல்லேலூயா. என்ன உணவு பாருங்க. மீன் எங்க இருக்குது? மீன் எங்க இருக்குது? இங்க மீன் கண்டவன் சுத்திக்குது. நீங்க பொடி மீனே வச்சுங்களேன். ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் கண்டமா வாங்கி சாப்பிடுறீங்க? சாப்பிடுங்க, நல்லதுதான், கத்துருக்குற. ஒரு அல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. நெத்திலி மீனோ சுரும்ப மீனோ கார பொடியை வாங்கி சாப்பிட வேணான்ற கண்ட மீன் கொடுக்குறாராம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஒரு அல்ல சொல்லுங்களா? ஆண்டவர் அப்படி போஷி பாருங்க. நம்மள செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அங்க போன கண்டம் துண்டு தான் அவங்களுக்கு. அங்களுக்கு நெத்திலி மீன்லாம் கிடையாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? சூப்பரா இருக்கும். ஒரு மீனும் 5 ஸ்டார் மீன், 5 ஸ்டார் ஹோட்டல் மீன் மாதிரி இருக்கும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? பரலோகத்துலங்க நமக்கு அப்படி வச்சிருக்கிறார் சாப்பாடு. என்ன என்னதானா நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இப்படி ஆச்சரியப்படுறீங்களா? கையில என்ன வச்சிருக்கீங்களான்னு கேட்கும் போது இவங்க தேன் துணிக்கையும் என்ன வச்சிருந்தாங்களாம், மீன் கண்டத்தையும் வச்சிருந்தாங்களாம். கொடுங்கடான்னு வாங்கினாரு. வாங்கி என்ன பண்ணாரு பாருங்க. அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாகவே புசித்தார், சாப்பிட்டாரு. அப்ப மகிமையின் சரீரத்துல என்ன செய்ய முடியும்? நம்ம மீன்லாம் சாப்பிட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க போனா நீங்க காசு கொடுத்தலாம் வாங்க தேவையில்லை, எல்லாம் ஃப்ரீ தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசப்பா நமக்கு எல்லாத்தையும் போஷிப்பாரு, சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு தான் கேளுங்க கேளுங்கன்ற. டெய்லி உங்க ஜெபத்துல என்ன கேளுங்க? சீக்கிரம் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. இன்னும் இங்க ஆணி அடிச்சுன்னு உட்கார்ந்து ஆண்டவரே, குண்டுமணி கம்பல் மாட்டிட்டு சுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னது? அங்க போய் 1 கிலோ கம்பல் கூட மாட்டிக்கலாம். அங்க கம்பல், அங்கெல்லாம் கோல்டு எல்லாம் எது தெரியுமா? ரோடு போடுற மெட்டீரியல். ஒரு அரண் சொல்லிங்களா? இப்ப எடுத்தீங்கன்னா நம்ம கருங்கல் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி. கருங்கல் இதுல ஜல்லி போடுறாங்களா ரோட்ல, அதை எடுத்து தொங்க விட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அங்க போய் போட்டீங்கன்னா கோல்டு. ஏன்னா அது ரோடு மெட்டீரியல். எங்க? நம்ம போற இடத்துல, பரலோகத்துல. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கோல்டுல ஆலயம் கட்டுறாங்க.
கோல்ட டெக்கரேட் பண்றாங்க. அவர் சொன்ன கோல்ட விட நீ எனக்கு மேன்மையான ஆளு. அல்லேலூயா. உன் சரீரத்தை எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், தோல், இதை எந்த மனுஷனால உருவாக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு மனுஷனை உருவாக்கணும்னா தோல் தனியா ஒரு ஃபேக்டரி, அல்லேலூயா, எலும்பு ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு மனுஷனை உருவாக்கி உயிரை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட தான் தேடி நிற்கிறான், ஜீனை தேடி நிற்கிறான். அவர் படைப்புல இருந்தா ஒன்னு எடுத்து உருவாக்க பாக்குறான் பாருங்க. ஏன் நீயே உருவாக்கண்டா எலும்ப? அல்லேலூயா. ரத்தத்தை கண்டுபிடி, எல்லாம் கெமிக்கல் எல்லாம் சேர்த்து ரத்தத்தை உருவாகு. அல்லேலூயா. அவர் தங்கறதுக்காக மனுஷனால செய்ய முடியாத மெட்டீரியல் நம்மள உருவாக்கி வச்சுக்கிறேன். அல்லேலூயா. இதை விட கோல்டு ஒண்ணுமே இல்லை, குப்பை. நீங்க உங்களை எப்படி நினைக்கிற? விசேஷித்தவரா வைத்திருக்கிறேன். மனுஷன் எப்படி வச்சிருக்காரா? விசேஷித்தவரா வைத்திருக்க. யானைய விசேஷமா வைக்கல, பூனைய விசேஷமா வைக்கல, அல்லேலூயா, பறக்கிற பறவை விசேஷமா வைக்கல. மனுஷனை கர்த்தர் விசேஷமாய் படைத்திருக்கிறார். அதுவும் அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். அப்ப எப்படி இருக்கிறோம் நம்ம யோசித்து பாருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்படி மதிப்புக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள அவர் தங்கி இருக்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். சங்கீதம் 65:12 வாசிங்க. சங்கீதம் 65:2 வாசிங்க. சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, அல்லேலூயா. இது எல்லாரும் யாரை தேடிதான் வந்தா ஆகணும்? இயேசுவை தேடிதாங்க வந்தாகணும். ஏன்னா வானத்தை அடைக்க கர்த்தர் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மழை வராதபடி வானத்தை அடைக்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்ட உங்களுக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கின்னு காற்றையும் கடலையும் அதட்ட கத்துக்கினாங்கன்னா பூமியில வெள்ளம் எல்லாம் எதுவுமே வராது. புயல், காத்து எதுவுமே வராது. எதுவும் சேதப்படுத்தவே படுத்தாது மனுஷனை. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. தண்ணி இருக்கிற இடத்துல கூட வெள்ளம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க சில இடங்கள்ல. அந்த இடத்துல இருந்து வர்ற ஜனங்களை கேட்கும் போது, நம்ம ஆண்டவர் சபை மக்களை கேட்கும் போது, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா இருக்குதுங்கன்றாங்க. அல்லேலூயா. அதே பக்கத்துல அப்படி இருக்குது, எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்ற. அப்ப இது எப்படி அது? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? அவரு வேர் பிரிக்கிறாரு, ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுக்கிறாரு. ஏன்னா அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க? கர்த்தரை நம்பி இருக்கிற படைத்த தேவனை அறிந்திருக்கிறாங்க. காற்று ஒண்ணும் செய்ய முடியாது, கடலை ஒண்ணும் செய்ய முடியாது, தீய ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல சொல்லுவீங்களா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தண்ணியில போட்டாங்க, இது நெருப்புல போட்டாங்க, தீக்காயம் அவங்க மேல படல. அல்லேலூயா. வெள்ளம் வந்துச்சு, உலகத்தையே அழிச்சுது. ஆனாலும் நோவா குடும்பத்தை ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. கடல்ல போறாங்க, புயல் காத்து அடிக்குது, வீசுது. கூட இயேசு படுத்துனுக்கிறாரு, தலையான வச்சு படுத்துனுக்கிறாரு. ஒரு அல்ல சொல்றீங்களா? இவருக்கு சொன்ன உடனே காற்று கடல் அமைந்து போயிடுச்சு. அப்ப காற்றும் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு மனுஷனும் அறிஞ்சிட்டானா வெற்றியான வாழ்க்கை வாழலாம். இந்த இயேசுவை யார் புறக்கணிக்கிறாங்களோ அவங்க தான் சிக்கிக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? இயேசு கூட வச்சிருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் துன்பமும் வேதனை வர கர்த்தர் விடவே மாட்டார். ஏனாக்கா உலகத்துல உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ திடன் கொள்ளு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? உலகம் உன்னை சேதப்படுத்தாது. இந்த சத்தியத்தை அறிஞ்சு எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கினாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஆண்டவர் சீக்கிரம் சரணம் வந்து இறங்கிடுவாரு. ஒரு அருள் சொல்லிங்கன்னா முன்னி பத்தி எல்லாரும் கூட்டு போயிடுவாரு. இவனை பிடிச்சி எங்க போட்டுருவாரு? பாதாளத்துல போட்டுருவாரு. யார் யார் ஏத்துக்கலையோ அவங்களாம் அந்த உலகத்துல உபத்திரவத்தை அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாம் மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டும், பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது பிரியமானல்ல. அல்லேலூயா. சங்கீதம் 91:15 வாசிங்க.
கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு நான் அருளி அவனுக்கு செய்வேன். மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே ஆபத்து நேரத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 92:16 வாசிங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் பாதுகாக்கிறதை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் பாதுகாப்பா அவன் கூட இருக்கிறதே அவன் அவன் உணர்வான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33:3 வாசிங்க. நான் முடிக்க போறேன். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதவன், உனக்கு அறியாதவன் உன் மூளைக்கு எட்டாது பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஆலோசனை கொடுப்பேன். எது மாரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் படிக்கும் போது என்ன படிக்கணும்னு தெரியாது, யார் யாரையோ கேட்டுன்னு இருப்பாங்க. ஜெபம் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. நீ இந்த பாடம் படிங்க. அந்த பாடத்தை அவங்க படிச்சாங்கன்னா கரெக்டான அந்த படிப்பு முடிச்சோன்னா அந்த வயசுல கரெக்டா வேலை கிடைச்சிடும். ஒரு நல்ல சொல்லுவீங்களா? ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, யாரோ ஒருத்தர் பெரிய படிப்பு படிச்சதுன்னா அதே தான் படிக்கணும், நானே அதே படிக்கணும் அப்படி ஓட மாட்டேன். இயேசுவை ஏத்துக்குன்னு படிப்பை தீர்மானிக்கிறவங்க எது பெரிய படிப்புலாம் பார்க்க மாட்டாங்க. அவர் என்ன படிக்க வைக்கிறாரோ அந்த படிப்பை படிச்சுட்டு வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா தெரியுங்களா? அல்லேலூயா. நான் இதுதான் படிக்கணும், நான் அதான் எழுதி அதுதான் படிக்கணும் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஏசு இந்த வேலையை கொடுக்குறாரு, என்னை இதுக்காக படிச்சாரு, நான் எந்த வேலை செய்யணும் அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் எதை படிக்கணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை படிச்சுட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடையாது, நான் போயிட்டே இருப்பேன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அதான் உண்மை. ஜெபத்தோட எந்த காரியத்தை செய்யறான்னு வச்சுங்க, அவனுக்கு மூளை கெட்டாதான் அவர் அறிவிப்பார். அல்லேலூயா. உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன், அறிவிப்பேன், செய்வாருங்க அவரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல என்ன இருக்கிற மனதுருக்கம் உள்ள தேவனா இருக்கிற, கவலைப்படுகிற தேவனா இருக்கிற. உங்களுக்காக யாரும் கவலைப்பட மாட்டாங்க, தாய் தாப்ப கூட கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல சொல்றீங்களா? தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தன் பிள்ளைக்கு மறப்பாலோ, தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. கர்ப்பத்தின் பாலகனை ஒருத்தர் மறக்கலாம், ஆனா ஏசப்பா நம்மளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ பாத்தீங்கன்னா அது கூட வசனம் இருக்குது. யோவான் 11 அதிகாரம் எடுங்களேன். 33, 35 வாசிங்க. யோவான் 11:33. அவள் அழுகிறதையோ, அதாவது லாசருடைய சகோதரி இறந்து போறான் லாசரு, அவருடைய சகோதரி மரியாதை அழுது நிற்கிறா. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் எல்லாம் அழுகிறதையும் இயேசு கண்டபோது, யூதர்ல யாரு? துதிக்கிற கூட்டம். நல்ல சொல்லிங்களா? துதிக்கிறவங்க அழுதா அவருக்கு மனசு கேட்காதுங்க. நல்ல சொல்லிங்களா? நீங்க நல்லா துதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவரை டெய்லி துதிக்கிற ஆளு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அழுகிறீங்கன்னா அவருக்கு மனது அப்படியே இலகிடும். ஒரு நல்ல சொல்லிங்களா? அழுகிறதையும் கண்டபோது ஆவியில கலங்கி துயரம் அடைந்து 35வது வசனத்தை வாசிங்க. இயேசு கண்ணீர் விட்டார். உங்களுக்காக அவர் அழ ஆரம்பிச்சிருவார். ஒரு அல்ல சொல்றீங்களா? நீங்க அழுவுறது அவர் பார்த்தாருன்னா அவர் அழுதுருவாருங்க. ஏன்னா அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறார். ஒரு அல்ல சொல்றீங்களா? இன்னைக்கு மனுஷன் எத்தனை கோடி ஜனம் இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்து செத்து போன ஜனம், உயிரோடு இருக்கிற நம்ம, அல்லையா, அவர் வருகை மட்டும் வரக்கூடிய இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எல்லாருடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவர் ஒருத்தரே அனுபவிச்சிட்டாரு. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனம் 18 வசனம் நினைக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அல்லேலூயா. சோதிப்படுகிற அனைவருக்கும் உதவி செய்யணும். யார் வேலைக்கு போறவங்க எத்தனை மணிக்கு போகணும்? இருக்கிறீங்க வேலைக்கு போறவங்க
எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு முடிச்சா போதும்? இன்னொரு 5 நிமிஷம் எடுக்கலாமா? சரி, ஹல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருத்தரை கைவிட மாட்டார். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் அனுபவிச்சிருக்கிறார். நீங்க அழுவுறீங்கன்னா என்ன காரியத்துக்கு அழுவுறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஜெபிக்கவே வேணாம். உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3:16-18 வாசிங்களேன். மல்கியா 3:16-18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். பாருங்க, இப்ப நம்ம சபைக்கு வரோம், போகும்போது ஒருத்தர் பேசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, பேசிக்குவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அத என்ன செய்வாரா கர்த்தரு? பக்கத்துல வந்து கவனிச்சு கேட்பாராம். உங்களுக்கு தெரியாத பக்கத்துல நிக்கிறாருன்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்றத பாருங்க. அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்ல சொல்றீங்களா? நீங்க என்ன பேசிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்றதெல்லாம் அவர் என்ன செய்யறாரு? ஒரு டைரி எழுதிட்டு வராரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டைரி இருக்குது அங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? நம்ம என்ன பேசுறோம், எதை பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன எண்ணத்தோட பேசுறோம், எல்லாத்தையும் அவர் நோட் பண்றாராம். அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. சம்பத்துனா என்னதுங்க? சம்பத்துனா என்னது? சொத்து. ஒரு அல்ல சொல்றீங்களா? அதிபதின்றாங்கல்ல. யார் அதிபதின்னுவாங்க? நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களும் அதிபதின்னுவாங்க. ஒரே ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க அதிபதினு சொல்லுவாங்களா? அல்ல இல்லையா? அப்போ நம்மளெல்லாம் அவர் எப்படி வச்சுக்கிறாரா? சுத்தா வச்சிருக்காராம். நம்ம தான் அவருடைய ப்ராப்பர்ட்டிய. இந்த உலகத்துல நம்ம அவருக்கு என்னவா இருக்கிறோம்? அவருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறோம். ஒரு அல்ல சொல்றீங்களா? அவருடைய சொத்துங்க. நீங்க நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்க போறாரு அவரு. இந்த வசனம் பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடாட்சிப்புன்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமா கொடுப்பேன். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதிச்சது போல, ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது போல அவன் ஆசீர்வதிக்கிறதை காட்டில பன்மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவன் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12:36-37 வாசிங்க. மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து எங்க எழுதப்படும்? டைரியில எழுதுவாரு. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாயம் தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகுத இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். ஆனால் நம்ம முகத்தை பார்க்கிறவர்கள் அவரு உள்ளத்தை பார்க்கிறவரு. மனசுல ஒண்ணு வச்சு கபடான்னு வெளியே பேசிருந்தீங்கன்னா அதுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தண்டனை இருக்குது. ஏசாயா 59:18 வாசிங்க. கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பார். எடுத்த உடனே அதான் சொல்றார். கிரியைகளுக்கு தக்க பலனை
ஏசாயா 59:18. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியா 4:9 வாசிங்க. ஓசியா 4:9. ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ, பொதுவான ஜனங்களுக்கு அதேதான். கர்த்தரை துதிச்சு ஆராதனை ஊழியர் செய்யற ஆசாரியர்களுக்கு அதேதான். ஒரு அல்லது இல்லைங்களா? அப்படி சொல்ல பாருங்க. ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர் வழியின்படி நான் அவளை விசாரித்து அவளுக்கு அவளுக்கு பலனளிப்பேன். நீ ஊழியர் செஞ்சுட்டா மாத்திரம் பத்தாது, உன் வாய் வார்த்தைகளே நான் என்ன செய்வேன், நோட் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன பேசுற, எது பேசுறன்றது, ஏன்னா வாயிலிருந்து புறப்படுறது தான், இறுதியில் தான் வாய் பேசும். அல்லேலூயா. மேல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்காதீங்க, உள்ள இருந்து போன நாத்தை அடிக்க கூடாது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆளு பார்க்கறதுக்கு நல்லா தெளிப்பா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல கையில பைபிள்லாம் இருக்கும். ஆனா உள்ள இருக்குது பாருங்க அழுக்கு, அது பயங்கரமானதா இருக்கும். அல்லேலூயா. நீ நினைச்சீங்களா ஊரை ஏமாத்திடலாம், யாரை ஏமாத்த முடியாது, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 4:13 சொல்லுது பாருங்க. எபிரேயர் 4:13 வாசி ஜெபம் பண்ணிடலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமுமாயோ வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாருக்கு வேணா ஏமாத்திடலாம், கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? நல்லவர் தான். ஆனா நியாய தீர்ப்பு அவர் மூலம் தான் வரப்போகிறது. ஏசப்பா தான் நியாய தீர்க்க போகிறவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நாம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். போகும்போது பரலோகத்துக்கு போற மாதிரி ஆயத்தமாகுங்க. கைவிடப்பட்டோம், நம்ம நிலைமை மோசமாயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிறந்தது ஏண்டான்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு அல்ல சொல்லிங்களா? ஏசப்பா நமக்காக இனி வரப்போகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோவான் 14:2-3 வாசிங்க. யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. அல்லேலூயா. படியிடுவீங்களா? கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கொள்ள நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய வார்த்தை தேவனிடத்துல பேசுங்க. உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர். எனக்குள்ளா தங்கியிருக்கிற இயேசுவா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்நிய வார்த்தை நீ கட்டுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன், இருதயத்தின் வாசலை நான் திறக்கிறேன். எனக்குள்ள வாங்க வாங்க கூப்பிடுங்க. Thank you.
நீரை துணைத்திடுவாய்